சமுத்திரத்துக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம கிருஷ்ணர் சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்தது. உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துட்டு வருஷா வருஷம் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த கோட்டான வரல. ஒண்ணு கோபம் வந்தா என்ன பண்ணுவான்னா மழை பெய்யாம பண்ணுவான், இல்ல அத்தனை சப்த மேகங்களும் வரிசைக்கு பண்ணுவாங்க. ரெண்டுத்துல ஏதாவது பண்ணுவோம். இங்க என்ன பண்ணாங்கன்னா சப்த மேகங்களும் அந்த கோவர்த்தனம் அந்த அந்த பரிசரத்துல அந்த கோகுலம் பிருந்தாவனம் கோவர்த்தனம்னு ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அத்தனை மழையும் பெய்யறதுதான் பண்ணாங்க. அவரவர்கள் அங்க ஓடுறா இங்க ஓடுறா, அவர்களுக்கு இந்த மாதிரி கட்டணம் இல்லைன்னு கிடையாது. ஆயர்பாடினால ஏதோ சின்ன சின்னதா மாட்டோட வீடு கட்டிட்டு இருக்கால, அந்த மழைக்கெல்லாம் ஒன்றும் எதுவும் தாங்கல. மாடெல்லாம் கஷ்டப்படுறது, எல்லாம் கஷ்டப்படுறது, அங்கங்க போறா, ஒன்றும் பண்ண முடியலன்னு உடனே பகவான் இவாளை காப்பாற்றுறதுக்கான அந்த கோவர்த்தனத்தினாலே காப்பாற்றுறாங்க. இந்த கோவர்த்தனம் நைவேத்திய ஸ்வீகரிச்சுக்கிறது மாத்திரம் கோவர்த்தனம் வேலை கிடையாது. கோவர்த்தனம் காப்பாற்றும் உங்களுன்றதுக்காக அப்படி கிருஷ்ணர் தூக்கி சுண்டு விரல நிறுத்துறாரு கோவர்த்தனம். அந்த கிருஷ்ணர் தூக்கி நிறுத்துறாரு. அந்த கிருஷ்ணனுடைய ஆதார சக்தியில அந்த மலையானது மேல நிற்கிறது. அந்த கோப குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா கிருஷ்ணன் தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து வந்து முட்டு கொடுக்கறதா அந்த குழந்தைகள். பாவம் தனியா தூக்கி கையை வலிக்க போறது, நாமளும் வந்து அவனுக்கு சகாயம் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். இப்படிலாம் இருந்தது. அவங்க இந்திரன் 7 நாள் அப்படி ஒரு மழையை பெய்யும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு தான் அந்த ஆரம்பம். அன்னிலேருந்து 7 நாளைக்கு அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் பகவான் இறக்குறார் மேலேருந்து. அமாவாசை அன்னைக்கு பிடிச்ச மழை 7 நாள் பெய்யுது. இப்படி பெஞ்ச உடனே யாருக்கும் 7 நாள் அங்கேருந்து வெளில போகணும்னு தோணலை. எதுவும் பண்ணதில்லை. 7 நாள் நம்மளுக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் ஜலம் காஃபி இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சது. அன்னைக்கு தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சிடும், இருக்கிற எல்லாரும் வெய்ய ஆரம்பிச்சிடும். காஃபியை போட்டு கூட அப்புறம் தான் அடுத்த மாதிரி 7 நாட்கள் ஒரு காஃபி கிடையாது, ஒரு டீ கிடையாது, ஒரு ஆகாரம் கிடையாது. அவளுக்கு என்ன ஆகாரம் டீன்னா பகவான கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உண்மையாலே அவளுக்கு பசிதாகம் எதுவுமே தெரியல. இது மனுஷனுக்கு கோப ஸ்திரீகள், கோப குழந்தைகள், கோபர்களுக்கு மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான பசுக்கள், கண்ணுக்குட்டிகள் எல்லாம் வெச்ச கண்ணு வாங்காம கிருஷ்ணரை பார்த்து அப்படி இருக்கா. யாருக்கும் பசியே தெரியல. இந்த 7 நாளுக்கு அப்புறம் பகவான் கீழே அந்த இதை இறக்கி வச்சார். மழையும் நின்றுடுத்து. உடனே அந்த பகவானுக்கு இப்படி பண்ணியிருக்காரு, நம்மளை காப்பாத்தினதா வரா, அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா. இப்ப ஏற்பட்ட பகவானுக்கு என்ன பால் அபிஷேகம் பண்ணுவோமான்னா சீராக்னியில பகவான் படுத்துட்டு இருக்காரு. சந்தன காப்பு சாத்தோமா உடம்பு கொடுக்கணும்னா யமனுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால அந்த மரம் சந்தனம் பூத்து கொடுக்கறதா. அவனுக்கு சந்தனத்தை கொடுத்து என்ன பண்ண போறோம்? எல்லாம் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்லாததே கிடையாது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இல்லை. என்னன்னா அன்பு, ஆசை, பிரேமம், யாரா பக்தி காமிக்கிறது. அது இல்லாததுனால அது தெரிஞ்சுக்கிட்டான். உடனே என்ன பண்ணினான்னா அந்த கிருஷ்ணருடைய புஜம் தானே தூக்கி காப்பாத்தினாரு. அத்தனை பேரும் வரிசையா நின்றுட்டாலும் நாங்க எல்லோரும் இந்த கைக்கு முத்தம் கொடுத்துனா எங்களுடைய ஆசை தீர்த்துக்க போறோம் அப்படின்னு 7 வயசு கிருஷ்ணனுடைய கையை மாத்தி மாத்தி வரிசையா முத்தம் கொடுத்துட்டே வந்தாங்க அந்த கோபஸ்திரீகள், கோபர்கள், கோப குழந்தைகள். இதுக்கு மேல இந்த அன்பை எப்படி காமிக்க முடியும்? ஒரு குழந்தை அழகா சுத்திட்டு இருக்குன்னா அது இழுத்து கொஞ்சி முத்தமிடுறோம், அப்பதான் நம்மளுடைய அன்பை வெளில காமிக்க முடியாது. அப்படி இந்த கையை தூக்கின இந்த கிருஷ்ணனை என்ன கொடுத்து அவ வந்து நன்றி செலுத்தினான்னா அந்த புஜத்துக்கு முத்தமிட்டு எல்லோரும் நன்றி செலுத்தினா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகங்கள் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ போற போக்குல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பாடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தோழிவா இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஒரு கதையை சொன்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி